ரிச் ஃபேமிலிஸ் எப்படி கிட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு 5 வயசு ஆனதும் ஒரு ஜாப் கொடுங்க, ஒரு ரியல் ஜாப். ஸோ அவங்க காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க பெட்ஷீட்ஸை மடித்து வைக்கிறது, ப்ளஸ் அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் ஷூஸை அவங்களே வாஷ் பண்ணி வைக்கிறது, ஆர் அவங்களோட பிளேட்ஸை அவங்களே வாஷ் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஓன் ஒர்க்ஸ், அவங்களோட க்ளோத்ஸை அவங்களே ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது. அதுக்கு வீக்லி ஒரு அமௌண்ட் கொடுங்க. ஆனால் இங்கே தான் மோஸ்ட் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுற விஷயம் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா குழந்தைகளுக்கும் 5 வயசு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பிக்கி பேங்க் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு ஜார். ஸோ அது பத்தாது. ஸோ 3 ஜார் வச்சுக்கோங்க. ஸோ 3 ஜார் எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் 50 ருபீஸ் பர் வீக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 50 ருபீஸை 3ஆக டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாரில் 20 ருபீஸ் கொடுங்க. ஸோ அந்த 20 ருபீஸ் எதுக்குன்னா ஸ்பெண்டிங். இது அவங்க சம்பாதிச்சது, அவங்க ஏர்ன் பண்ணது. ஸோ ஃப்ரீயாக அவங்களுக்கு என்ன வேணுமோ. ஸோ பர் வீக் 20 ருபீஸ்னால் பர் மந்த்துங்கிறப்ப அது 80 ருபீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த 80 ருபீஸ்க்கு அவங்க என்ன வேணுமோ, சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க இஷ்டம் போல் செலவு பண்ணலாம். அவங்க இஷ்டம் போல் என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க. ஸோ இது அவங்களுக்கு மணி கொடுக்குற ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸை கற்றுக் கொடுக்கும். ஸோ செகண்ட் ஜாரில் 10 ருபீஸ் மட்டும் போடுங்க. ஸோ அந்த 10 ருபீஸ் எதுக்குன்னா, அந்த வீக்லி 10 ருபீஸ்னால் மந்த்லி 40 ருபீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த 40 ருபீஸை யார் நீடி பர்சன்ஸ், ஸோ இப்போ அவங்க டொனேட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கே ஒரு கஷ்டம்னு சொல்லி நீங்களும் ஒரு நீடி, உனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ அந்த 10 ருபீஸ் அவங்க ஓன் கிடையாது. அது ஒன்லி யாருக்கு தேவைப்படுதோ, முடியாதவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனை கற்றுக் கொடுக்கும். ஸோ வெல்த் அண்ட் மணியை நம்ம ஷேர் பண்ணுறதுல கிடைக்கிற ரியல் ஹாப்பினஸ் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே புரியும். ஸோ தேர்ட் ஜார் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அது இன்வெஸ்டிங் ஜார். ஸோ அந்த ஜாரில் 20 ருபீஸ் வீக்லி போடுங்க. ஸோ அந்த ஜார் கூட நீங்கள் ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஸோ இப்போ 20 ருபீஸோட சேர்த்து உங்கள் 10 ருபீஸ் எவ்ரி வீக் போகும்போது 30 ருபீஸ். ஸோ அது அவங்களுக்கு இன்வெஸ்டிங் வில் க்ரோ மணி. அவங்க தூங்கிட்டு இருக்கிற டைம் கூட, ஸோ அவங்க ஒர்க் பண்ணனா கூட, இஃப் யூ இன்வெஸ்ட் ஃபியூ பார்ட் ஆஃப் யுவர் மணி, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்களுக்கு 5 வயசுலேருந்தே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு 10 வயசு ஆகும்போது அவங்களுக்கு மணியை எவ்வளோ டொனேட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட் அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30-40 இயர்ஸ் ஆகி கூட இதை ஃபுல்லாக கற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ பட் உங்கள் சைல்டு 10 வயசுலேருந்தே இதை புரிஞ்சுக்குவாங்க.